வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். என் இதயத்தில் நிறைந்த மனம் கவர்ந்த ஆற்றல் மிகு அறிவு நிறை பெற்றோர்களுடைய எண்ணங்களை இனிதே செய்து முடிக்க துடித்துக் கொண்டிருக்கின்ற அருமைமிகு எனது அருமைமிகு மாணவ செல்வங்களே, மாற்று குறையில்லாத தங்கங்களே, ஆற்றும் திறமையுள்ள சிங்கங்களே, இது காரணம் நாம் அந்த 6th யூனிட்டில் இருக்கிற த லாஸ்ட் லெசன் என்ற அருமையான புரோசை ரசித்துக் கொண்டு சுவைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஒரு உணர்வு பூர்வமான பாடம் இது. whenever I looked up, இந்த whenever அப்படின்ற வார்த்தையை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். போதெல்லாம் அர்த்தம். whenever I looked upனா நான் பார்க்கும் போதெல்லாம் அர்த்தம். வாட்டெவர்னா என்னவெல்லாம், வேறெவர்னா எங்கேயெல்லாம், wheneverனா எப்போதெல்லாம். இந்த மாதிரி நீங்க பொருள் எடுத்துக்கணும். ஐ லுக்ட் அப் நான் பார்த்தபோது, ஃப்ரம் மை ரைட்டிங் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். எழுதி கொண்டிருக்கிற நேரத்தில் நான் பார்த்த போதெல்லாம் ஐ சா மிஸ்டர் ஆமல் சிட்டிங் மோஷன்லெஸ். நான் ஐ சா மிஸ்டர் ஹேமல் சாரை பார்க்கிறேன். சிட்டிங் அமர்ந்திருக்கிறார். மோஷன்லெஸ் அசைவே இல்லாமல் அமர்ந்திருக்கிறார். ஒய்? ஹி வாஸ் ஷாக்டு. இன் ஹிஸ் சேர், அவருடைய சேர்ல அவர் என்ன பண்றாருன்ற விஷயத்தை இவன் கவனிக்கிறான் இந்த பையன். அண்ட் கேசிங் ஃபர்ஸ்ட் அட் ஒன் திங். கேசிங்னா பார்க்கறது. அவர் ஆமல் என்ன செய்யறார்? சிட்டிங், அடுத்தது கேசிங். கேசிங் ஃபர்ஸ்ட் அட் ஒன் திங், ஒரு பொருளை பார்க்கிறார். தென் அட் த அனதர், கொஞ்ச நேரம் தண்ணி வேற ஒரு பொருளை உத்து பார்க்கிறார். எல்லாத்தையும் உத்து 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 பார்க்கிறார், ஒவ்வொரு இடமா. as if he wanted to fix in his mind just how everything looked in that the little school room. அது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு திங்ஸா பார்க்கிறாரு. ஆசிப் என்றால் போன்றுன்னு அர்த்தம். மீனிங் பின்னாடி சொல்றேன், இந்த வர்பு கொடுக்கணும். he wanted to fix, அவர் ஃபிக்ஸ் பண்ண விரும்புறார். in his mind, அவருடைய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண விரும்புறார். just how everything looked, எதையெல்லாம் அவர் பார்க்கிறாரோ அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண விரும்புகிறார். in that little school room, அந்த சிறிய ரூமில் இருக்கிற எதையெல்லாம் பார்க்கிறாரோ அதையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண விரும்புவதை போன்று, இப்பதான் மீனிங், விரும்புவதை போன்று அவர் பார்க்கிறார். எல்லாத்தையும் இனிமேல் நான் பார்க்க போறதில்லை, கடைசியா பார்த்துக்கிறோம் அப்படின்னு. யாரையாவது நாம நண்பனை பார்க்க போறோம், இனிமே பார்க்க முடியாது. அப்போ நாம் என்ன செய்வோம்? அவன் முகத்தை உத்து பார்த்துட்டு, டேய் இதாண்டா மாப்பிள்ள கடைசியா பார்க்கறது ஒன்று அப்படின்னுவோம். த த்ரில்லிங் பிளேசஸ் அதெல்லாம். ஓகே, அடுத்ததுக்கு என்ன? ஃபேன்சி, அருமை. 40 years, 40 வருடங்களாக he had been, அவர் இருந்து இருக்கிறார். பிரசன்ட் பர்ஃபெக்ட் பி வெர்பு. there in the same place,
இந்த இதே இடத்துல 40 வருடங்களாக இருந்திருக்கிறாரு. வித் ஹிஸ் கார்டன் அவுட் சைட், வெளியிலே அவருடைய கார்டன். இதான் அவருடைய டியூட்டியே. கிளாஸிக் கார்டன், கிளாஸிக் கார்டன். த விண்டோ அண்ட் ஹிஸ் கிளாஸ். அவுட் சைடு த விண்டோ, விண்டோவை பார்ப்பாரு. கிளாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம், அவருக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸை பார்ப்பார். ஜஸ்ட் லைக் தட், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒன்றும் அவருக்கு என்ஜாய் பண்ணதே கிடையாது. ஒன்லி த டெஸ்க் அண்ட் பெஞ்சஸ். அந்த பெஞ்சஸும் டெஸ்கும் had been worn, அணிந்திருந்தது, ஸ்மூத், மென்மையாக ஆகியிருந்தது. The walnut trees in the garden. அந்த கார்டன்ல வால்நட் ட்ரீஸ் இருந்தது. வால்நட் ட்ரீ இந்த பாதாமரம் இருந்தது. டோலர், உயரமாக இருந்தது. அண்ட் த ஹூப்பாயின், ஹோப்பாயின்ஸ் அப்படின்னு ஒரு செடி. தட் ஹி ஹேட் பிளான்டட் ஹிம்செல்ஃப் டெண்ட் அபவுட் த விண்டோஸ். அவரே அந்த செடியை நட்டிருந்தாரு. அபவுட் த விண்டோஸ், அது விண்டோவுக்கு மேலே வளர்ந்தது. டு த ரூஃப், விண்டோவில் வந்து ரூஃபை தாண்டி வந்தது. How it must have broken his heart to leave it all. எவ்வளோ இட் மஸ்ட் ஹவ் broken. அது உடைத்திருக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சிகள். அந்த நிகழ்ச்சி. His heart to leave it all. இவை எல்லாவற்றையெல்லாம் விட்டு செல்வது, லீவ், விட்டு செல்வது அவருடைய இதயத்தை எப்படி பாய்த்திருக்கு. போர்மன்னா பாவத்துக்குரிய மொழி. டு ஹியர் his sister moving about in the room. அப்புறம் கேட்குறார் காது. அவங்க சிஸ்டர் தான் இருக்காங்க கூட. யார்? சாருடைய சிஸ்டர். அந்த ரூமில் அங்கேயும் மூவ் ஆகின்னு இருக்காங்க. பேக்கிங் த ட்ரங்க்ஸ் என்றால் பெட்டி, பாக்ஸ், சூட்கேஸ். அந்த பெட்டியில் பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் தே மஸ்ட் லீவ், அவர்கள் கண்டிப்பாக போயாக வேண்டும். த கண்ட்ரி நெக்ஸ்ட் டே, அந்த அடுத்த நாள். இங்கே வேலையே கிடையாது நாட்டிலே அப்படின்னு நினச்சிடுறாங்க. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் பிரான்ஸ் மட்டும்தான், பிரெஞ்சு மொழி மட்டும்தான். பட் he had the courage. அவருக்கு he had the courage to hear every lesson to very last. அவர் ஒரு தைரியத்தை பெற்றிருந்தார். டு ஹியர் எவரி லெசன் டு வெரி லாஸ்ட். கடைசியாக அந்த பாடத்தை நாம் கேட்டுவிட வேண்டும் என்ற தைரியத்தில் அவர் இருந்தார். ஆஃப்டர் ரைட்டிங், அவர் எழுதிவிட்ட பிறகு, ஆஃப்டர் ரைட்டிங் we had a lesson, எங்களுக்கு பாடம் இருந்தது. இன் ஹிஸ்டரியை பற்றி பாடம் இருந்தது. அண்ட் தென் த பேபி சாண்டட் தேர். அந்த பேபிஸ்லாம் என்ன செஞ்சாங்க? சாண்டட், பாடினார்கள். தேர் பா, பி, பை, போ, போ என்ற எழுத்துக்களை அவர்கள் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்னொன்லி ஒவ்வொரு வவல்ஸ் லெட்டர் வருது பாருங்க. டவுன் தேர், அங்கே. அட் த பேக் ஆஃப் த ரூம், ரூமுக்கு பின்னாடி. ஓல்டு ஏசர், அந்த ஓல்டு ஏசர் என்ன செய்கிறாரு? had put on his spectacles, தன்னுடைய கண்ணாடி அங்கே வச்சிருக்கிறாரு. அண்ட் ஹோல்டிங் ஹிஸ் பிரிமியர் இன் போத் ஹேண்ட்ஸ். அந்த வாய்ப்பாடு, அதாவது அரிச்சி உடைய லட்டஸ் உள்ள வாய்ப்பாடை 2 கையிலையும் வச்சிட்டு இருக்காரு. யார்? அந்த ஓசர் விசிட் பண்ணார் இல்லையா, அவர் நம்ம கிட்ட சொல்றாங்க. he could see that. நீங்க அதை பார்க்க முடியும். he too was crying.
அவர் கூட அழுகிறார். நம்முடைய மொழி நம்மை விட்டு செல்கிறதே என்பதற்காக அந்த வயதானவர் கூட அழுகிறார். அங்கே his voice trembled with emotion. அவருடைய குரலானது நடுங்குகிறது. trembled with emotion. உணர்வுகளாலே நடுங்குகின்றன. and it was funny to hear him. அது வேடிக்கையாக இருக்குது, கேலியாக இருக்குது, அழகுன்றது கூட. that we all wanted to laugh and cry. நாங்கள் அழவும் செய்கிறோம், சிரிக்கும் செய்கிறோம். how will I remember it, that lost lesson? எப்படி இந்த கடைசி பாடத்தை நாங்கள் நினைத்து பார்ப்பது? சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியல காரணம், பெரியவங்களுக்கு தான் அந்த உண்மை தெரியும். all at once, உடனே, at once means உடனே, the church clock struck 12. சர்ச்சினுடைய கடிகாரம் 12 மணி அடிக்கிறது. தென் எங்கிலஸ் என்பது அந்த கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற, நீங்கள் பின்னாடி பார்க்கலாம் அதனுடைய ஆங்கிலஸ் a Roman Catholic devotions that commemorates incarnations of Jesus, including Hail Mary said at morning, noon and sunset. அந்த நேரத்தில் அந்த சர்ச்சில் அடிக்கிற பெல் தான் அது. அதை எங்கிலஸ் சொல்லுவாங்க. at the same moment, அதே சமயத்தில் the trumpets of the Persians ட்ரம்பல் மோளங்கள், மிலிட்ரி மோளங்கள், ரிட்டர்னிங் ஃப்ரம் ட்ரில்லிருந்து திரும்பி வருது. சவுண்டட் அண்டர் அவர் விண்டோஸ், எங்களுடைய விண்டோ வழியாக அந்த சத்தம் வருகிறது. மிஸ்டர் ஆமல் சுட்டப், எங்கள் வாத்தியார் ஏஞ்சி நிற்கிறார். வெரி பேல், வெளுத்து போய் நிற்கிறார். ஒன்று மனிதன் பயத்திலே வெளுப்பான், துன்பத்திலே வெளுத்த போது ஆயிடுவான், உடல் பாதிப்பு. இன்கி சேர்லேருந்து அவர் ஏஞ்சி நிற்கிறாரு. ஐ நெவர் saw him look so tall. இவ்வளவு உயரமான அவரை பார்த்ததே கிடையாது. ஏன் அந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் மீது பக்தி இருக்குமேனால் அந்த ஆசிரியர் மிக உயரமாக காட்சியளிப்பார். அதை போல இவர் காட்சியளிக்கிறார். அருமையான இடத்துக்கு வரும். இதுவரையிலும் மாணவர்களையும் கூப்பிட்டு இருக்கார். இப்ப ஆசிரியர் கூப்பிடுறார். மை ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நண்பர்களை செட் ஹி, அவர் சொல்றார். நான் அப்படின்னு சொல்ல வரார், சொல்ல முடியல. பட் சம்திங் சோக்டு ஹிம், ஏதோ அவரை தடுக்குது, பேச முடியாம, துக்கம் தடுக்குது. he could not go on. go on தொடர்றதுன்னு அர்த்தம், கண்டினியூ பண்ண முடியும். he could not continue, அதான் go on. அவராலே அந்த வார்த்தையை தொடரவே முடியவில்லை. அவ்வளவு வேதனை இருக்கார். then he turned to blackboard. சைலண்டா, ஒன்னும் வாயை திறக்க முடியல, சைலண்டா என்ன செய்யறாரு? then he turned to the blackboard. blackboard பக்கம் திரும்புறார். took a piece of chalk, ஒரு துண்டு சாக் பீஸ் எடுக்கிறார். and bearing on with all his might. இந்த வார்த்தையை பாருங்களேன். bearing on with his all might, அவரால் எவ்வளவு சக்தியால தூக்க முடியுமோ, எவ்வளவு பலத்தால பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு he wrote a large as large as he could. அவரால் எந்த அளவுக்கு பெருசா எழுத முடியுமோ அது மாதிரி பெருசா ஒன்று போர்டு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? இது பிரெஞ்சு லாங்குவேஜில் சொல்லப்படுகின்ற வார்த்தை. we will live France என்று எழுதுகிறார். we என்றால் நீண்ட காலம் வாழ வேண்டும், லாங். லா என்றால் வாழ வேண்டும், பிரான்ஸ்
பிரான்ஸ் என்றால் மொழி. பிரான்ஸ் மொழியானது நீண்ட காலம் வாழ வேண்டும், வாழ்க, லாங் லீவ் பிரான்ஸ் என்று, வாழ்க, நீண்ட காலம் வாழ்க அப்படின்னு எழுதுறார். அவருடைய உணர்வுகளையும் திரட்டி, அவருடைய சக்தியெல்லாம் திரட்டி, the last word was written by him on the board. Feel that how the situation is. எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. Then he stopped. எழுதுந்த நிறுத்திட்டார், அவ்வளவுதான், முடிச்சிட்டார். And leaned his head, தன்னுடைய தலையை சாச்சிக்கிறார் against the wall. அந்த ஓரத்தில், செவுத்து ஓரத்தில் அப்படியே சார்ந்து அந்த கழுத்தை, how much he was struck. எவ்வளோ வேதனைப்படுறார் பாருங்க. அந்த வேதனையோட செவுத்தில் சாந்துகிறார். அண்ட் வித்தவுட் எ வேர்ட், ஒரு வார்த்தை கூட அவரை தர முடியல. he made a gesture. கெஸ்டர்னா செய்கை. அவர் செய்கை காட்டுறார், பேச முடியல. டு அஸ், எங்களை பார்த்து சொல்றாரு. வித் ஹிஸ் ஹேண்ட், அவருடைய கைகளால செய்கை காட்டுறார் எங்கிட்ட. ஸ்கூல் டிஸ்மிஸ்டுன்ற விஷயத்தை கையால காட்டுறார். யூ மே கோ, நீங்கள் எல்லாம் போகலாம் என்று ஒரு ஆசிரியர் மிக வேதனையோடு, துக்கத்தோடு, மொழியை இழந்து விட்டோம், விழியை இழந்ததாக அதற்கு பொருள், மொழி இல்லையே விழி இல்லை என்பது போல அர்த்தம். புரிந்து கொள்ளுங்கள், பாடத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நாம் நம்முடைய தாய்மொழியை மிகவும் விரும்ப வேண்டும். அதேமாரி கற்கின்ற இந்த ஆங்கில மொழியும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் தான் சொன்னேன், மொழி இல்லையேல் விழி இல்லை. நாம் நினைக்கின்ற கருத்துக்களை நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய மொழி ஆற்றல் இருக்க வேண்டும். அதிலே தமிழிலே மட்டும் அல்லாது ஆங்கிலத்திலேயும் இருக்க வேண்டும். இந்த மொழி ஆற்றலை நாம் வளர்த்து கொள்வதற்காக நீங்கள் முயற்சி எடுத்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும். ஸோ the language and arithmetics is two eyes, or the two eyes. மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், கணிதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். மீதி ப்ராசஸ்ல நம்முடைய அறிவு தானா செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த ரெண்டினுடைய உதவி இல்லாம நீங்க அர்த்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாம பிசிக்ஸையோ மற்ற மேத்ஸையோ அல்லது கால்குலேஷனையோ நாம் பார்க்க முடியாது. இதை விட இன்னொரு விஷயம், மொழி இல்லாமல் அங்கே என்ன சப்ஜெக்ட் சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாது. அருமை மாணவர்களே, உங்களை மீண்டும் மீண்டும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், நம்முடைய மொழி ஆற்றலை வளர்த்து கொள்ளுங்கள். நான் படிக்கின்ற காலத்திலே எவ்வளோ கஷ்டப்பட்டதுண்டு. எனக்கு மொழி ஆற்றல் இல்லை என்பதற்காக நான் மிகவும் வேதனைப்பட்டிருக்கிறேன். நிறைய தப்பாக எழுதுவேன். இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியலையே. நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன். பேசிக் அதுக்கு இப்போ நான் நடத்துகிற கிராமர் மாரி எனக்கு அப்போல்லாம் நடத்தவே இல்லை யாரும். இப்போ நீங்கள் எப்படி சார் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? நானே முயற்சி எடுத்தேன், நானே நிறைய புத்தகங்களை படித்தேன், பல புத்தகங்களை நான் வாங்கி என்னுடைய அறிவை வளர்த்து கொண்டேன். அந்த அறிவானது மேலும் மேலும் வளர்வதற்கு பள்ளிக்கூடம் உறுதுணையாக இருந்தது. இந்த நிலைப்பாட்டிலே தான் என்னால் வளர முடிந்தது. இதை இன்னைக்கு நன்றாக உணர்ந்து நல்லா படித்து பெரிய ஆள் ஆயினும், இப்போ இருக்கிற அறிவு மட்டும் எனக்கு படிக்கின்ற காலத்தில், இப்போது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா, இந்த அறிவானது எனக்கு படிக்கின்ற காலத்திலே கிடைத்திருந்தால் நான் இன்று எங்கேயோ ஒரு மேலதிகாரியாக இருந்திருப்பேன். நான் கிளம்பினது ரொம்ப லேட் பிக்கப். வாழ்க்கை ஒரு பிரச்சனையாக வந்த பிறகுதான் என்னுடைய பாதையானது மாறுது. என்னுடைய அப்போ கூட நான் டீச் பண்ணுற என்ற தொழிலை சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப சிறப்பாக எடுத்துக்கிட்ட விஷயம். நான் கிராமர்லாம் நல்லா பண்ணுவேன் சின்ன கிளாஸ்லேயே.
8th 9th படிக்கும்போதே சில நண்பர்களை கூட்டுக்கிட்டு இந்த டைரக்ட் அண்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்லாம் நான் நடத்தி காட்டுவேன். எனக்கு அதில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. பட் எனக்கு பேசிக்கலாக வொக்கபுலரிஸ்லாம் வளராத காரணம் தமிழ் மீடியம் நான் படிச்சுட்டு இருந்தேன். தமிழை நான் குறைவாக சொல்ல, ஆங்கிலத்தில் எனக்கு புலமை ஏற்படலை. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கோம். இந்த வாய்ப்பு சின்ன பிள்ளையாக இருக்கிற உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த பள்ளிக்கூடத்தை தர படிக்கிறது. ஏன்னா அடிப்படை கிராமர்கள் இங்கே நாங்கள் ஊட்டிகிட்டு இருக்கிறோம். அருமை மாணவர்களே, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற போது தவறிவிட்ட பிறகு பின்னாடி நம்ம வருத்தப்படக்கூடாது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேண்டி மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க நீ வள்ளுவன் குரல் போல்.